இந்த 11 ஊர் ஜனத்துக்கும் குண்டு போட்டு சுட்டுட்டு அவங்க நேரத்தை தாராளம் சொல்லு மாடு கண்ணு எல்லாம் அழிஞ்சு போடுவோம். நலம் தான் எங்கள் உயிர் இல்லையா. எங்களை எல்லாரையும் சாகடிச்சிட்டோம். எல்லாரும் கைது பண்ணது இந்த இடத்துல தான். நான் கடலில் தள்ளிட்டு கொண்டு போய் எங்களை எல்லாருமே ஊர் மக்களே இட்டு போட்டோம். வேறு ஒன்றும் வழியே இல்லை. நாங்கள் இங்கே மண்டிவிட மாட்டி நாங்கள் ஊரை விட்டு நாங்கள் போக மாட்டோம். நிலத்து எங்கள் உயிர் போனாலும் போக மாட்டேன். நாங்கள் நிலத்தை விட மாட்டோம். இந்த 11 கிராமமும் ஜேசிபி எத்தனை வந்து நோண்டி பள்ளத்தை பச்சுட்டு அது மேலே எடுத்து வீடு சிப்கார்டு கிடச்சி. ஒரு விடிய காத்தால் நைட்டு 12 மணிக்கு நள்ளிரவில் 2000 போலீஸை ஊருக்குள்ளே இறக்கி 11 கிராமத்துக்கு அனுப்பி உள்ளே இருக்கிறவங்கள போராட்டத்தில் அவன் கலந்துக்கிட்டான்னு தெரிஞ்சவங்கள சட்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரி எங்கே வானத்தில் கட்ட முடியும்னு இப்போ இவர் பேச வேண்டிய தேவை என்ன? இவர் ஃபேக்ட்ரியா? இவர் தொழில்துறை அமைச்சரா? ஏன் இப்படி துடிக்கிறாரு? ஆனால் ஒரு 1-2 ஃபேக்ட்ரி கட்டுறவனுக்காக தானே நீங்கள் பேசுகிறீங்க. அப்போது யாருக்காக நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க? உங்கள் மாவட்டம் அது அடிவயிலேருந்து சபிக்கிறாங்க. ஏக்கா வேலுக்கிறாரு பாரு, அவர் வச்சுங்கிறாரு. அவருக்கு அவங்க அப்பா நான் சம்பாரிச்சான் சொத்து. ஒரு எம்எல்ஏ ஜோதி கை கட்டி வந்தான் ஒரு வீடா ஓட்டு போடுன்னு கெஞ்சிக்கின்னு வந்தான். இப்போ என்னன்னா அவனை பார்க்க போகிறதுக்கு இவங்களாம் அரெஸ்ட் பண்ணு. தயவு செஞ்சு சொல்கிறேன், அமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு, ஏவாவில் ஐயாவுக்கு, எம்எல்ஏ ஜோதியாவுக்கு சேர்மனுக்குறான் பாரு தென்னாங்கூர். அவன் பேர் ராஜகுமார். ஆனால் நன்றி கட்டவன். இந்த பக்கம் சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு ஏழைங்களோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்களா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா? நீங்கள் தான் யோசிக்கணும். அத்தனை ஏழையும் சாபம் விட்றான். குண்டாசை போட்ட எதுவுமே தெரியாதுன்னு ஏவாவேலு பத்திரிகை நியூஸ் பேப்பரை பார்த்து தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவருக்கு எதுக்கு அந்த அமைச்சர் பதவின்னு ஒன்று கொடுத்தாங்க? எவன் தால எப்படி போவான்னு தெரியாது. பொம்பளைங்களே செஞ்சுடுவான். ரத்த வெள்ளத்தின் மீது தான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும். நான் சொல்லிடுறேன். வணக்கம் சவுக்கு மீடியா நண்பர்களே. இன்றைய நேர்காணலில் செய்யாறு அந்த தாலுகாவில் சிப்காட்டுக்காக நிலம் கையகப்படுத்தும் அந்த விஷயத்தில் தமிழக அரசு எந்த மாதிரியான தவறுகளை செய்தது, அங்குள்ள மக்கள் எந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு மீடியா களத்துக்கு திரு சங்கர் அவர்கள் சென்று வந்தார்கள். சார் வணக்கம். வணக்கம் லியோ. சார், பரந்தூர் போயிட்டு வந்தீங்க. அதுக்கு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு. அதே போல் செய்யாறு மக்களும் கேட்டுக்கொண்டார்கள், எங்கள் பகுதிக்கு வாங்க, ஸோ எங்களோட தரப்பின் நியாயத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போயிட்டு வந்தீங்க. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க? அவங்களோட தரப்பு நியாயமாக என்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க? அந்த செய்யாறு சிப்காட் ஃபேஸ் 3 ப்ராஜெக்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி பரந்தூர் மற்றும் இந்த சிப்காட் இரண்டுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் அதில் போடணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு அன்யூஷுவலாக காவல்துறை இந்த 2 திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களை ஒடுக்குவதற்கு, மிரட்டுவதற்கு காவல்துறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நான் பார்க்குறேன். காஞ்சிபுரம் பரந்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தின் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சுதாகர். திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையின் காவல் கண்காணிப்பாளர் திரு கார்த்திகேயன். இவங்க 2 பேர் தான் அரசாங்கத்தின் கூலிப்படைகளாக இதில் செயல்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி சிப்காட் நிலம் கையகப்படுத்தினார்கள். அரசு திட்டங்கள் பல திட்டங்கள் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் போலீஸில் இந்த மாதிரி கூலிப்படை மாதிரி வேலை செஞ்சது இல்லையா? சேலம் 8 லைன் ப்ராஜெக்ட்டுக்கு ஏடிஎம்கே இந்த வேலையை செஞ்சுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது சேலம் 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் மீது இது போல் வழக்கு போடும் ஒரு நடைமுறை தொடங்கியது. பட் அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே அதுக்குள்ளே எலெக்ஷனும் நெருங்கிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே அதுக்கப்புறம் ரொம்ப அக்ரெசிவாக அவங்க பண்ணலை. அந்த போராட்டம் வெளிப்படையாகவே நடைபெற்று கொண்டு இருந்தாலும் பார்த்தா, நானும் சேலம் 8 வழிச்சாலை தொடர்பாக போயிட்டு இருந்தேன். நான் போகும்போது அங்கே இவ்வளோ நெருக்கடிகள் இல்லை. அந்த போராட்ட மக்களை யார் என்னென்னு செய்தி விசாரிக்கிறதோடு சரி. இங்கே பார்த்தீங்கன்னா பரந்தூர்லேயும் சரி, செய்யாறுலேயும் சரி, அந்த ஊர் மக்களை அவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்காங்க காவல்துறை.
இன்னொரு விஷயம் நான் செய்யாருக்கு போய் அந்த மக்களை சந்தித்த போது எனக்கு புரிந்தது, ஜேர்னலிசம் என்பது ஸ்டுடியோக்களிலோ எடிட்டரோட டெஸ்க்லேயோ கிடையாது, மக்களிடம்தான் இருக்கிறதுன்றது நேற்று போனப்போ எனக்கு இன்னும் அது தெளிவாகியது. 60களில் 70களில் 80களில் லெஃப்ட் மூமெண்ட்டு வலுவாக இருந்துச்சு, 80கள் வரைக்கும்னு சொல்லலாம். எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே எதிர்கட்சினா எதிர்கட்சிகள் காங்கிரஸ்க்கு எதிர்கட்சி 60களில் தானே நக்சல்பாரி மூமெண்ட்டு தொடங்குது. நக்சல்பாரி மூமெண்ட் இந்தியா முழுக்க பரவியது. தொழிற்சங்க நடவடிக்கைகளே கூட 90களில் கூட ரொம்ப வலுவாக தொழிற்சங்க நடவடிக்கைகள் இருந்தது. கம்யூனிஸ்ட்டுகள் அவர்களின் போராட்ட குணத்தை இழந்து விட்டதனால் தான் இன்று மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போயிருக்கிறார்கள்ன்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎம் செக்ரட்டரி கே பாலகிருஷ்ணன் பொன்முடியை கன்விக்ஷன் பண்ணது தப்பு, இது இறுதி தீர்ப்பு அல்லன்ட்டுலாம் பேசுகிறாருன்னா எந்த அளவுக்கு லெஃப்ட் வீணாக போயிட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இங்கே நான் போய் பார்த்தப்போ இங்கே இந்த செய்யூர்லேயும் சரி பரந்தூர்லேயும் சரி அந்த மக்களின் போராட்டங்களுக்கு பின்னால் இடதுசாரி மூமெண்ட் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. நான் கான்ஷியஸாக பார்த்து நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா எங்கேயாவது உள்ள ஒரு லெஃப்ட் ரோல் இருக்கும், அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ஜனங்க திட்டுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் போராட்டம்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு தியாக உணர்வோடு அவர்கள் அந்த போராட்டங்களை வழிநடத்தி நடத்துவாங்க. அது ரெண்டுமே பரந்தொழியும் மிஸ்ஸிங், இங்கேயும் மிஸ்ஸிங். எப்படி இந்த போராட்டம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக அந்த மக்களே ஆர்கனைஸ் ஆகி போராடுறாங்க. குறிப்பாக செய்யூர் மக்களிடமிருந்து அரசாங்கம் உள்ளிட்ட அத்தனை பேரும் கற்றுக்கொள்ள வேண்டும். விடியகாத்தால 2 மணிக்கு 2000 போலீஸ், அதுவும் அவர்கள் போராட்டத்தில் எந்த விதமான வன்முறையும் இல்லை, அமைதியான முறையில் ஒரு பந்தலை போட்டு பிரைவேட் லேண்டில் பந்தலை போட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு விடிய காத்தால நைட்டு 12 மணிக்கு நள்ளிரவில் 2000 போலீஸை ஊருக்குள்ளே இறக்கி 11 கிராமத்துக்கு அனுப்பி உள்ளே இருக்கிறவங்களை போராட்டத்தில் அவன் கலந்துக்கிட்டான்னு தெரிஞ்சவங்களாம் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு 20 பேர் இருக்கும். 20 பேர் வந்து கதவை உடச்சிக்கின்னு தான் வந்து உள்ளே வந்தாங்க. தூங்கினது வர தரன்னு கை பிடிச்சி இழுத்தாங்க. என்னங்க எதுக்குங்க இழுக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கார அப்படின்னாங்க, தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கினே இருக்கிறேன். என்னை பிடிச்சி உள்ளே தள்ளி ரூமில் லாக் பண்ணிவிட்டு தரன்னு அவரை இழுத்துன்னு போயிட்டாங்க. 10 ஊருக்கு 100 போலீஸ் ஆரம்பிச்சு அப்படியே ஒரே நேரத்தில் இந்த விஜிலன்ஸ் பிடிக்கிறாங்களே, அமலாக்கத்துறை பிடிக்கிற கஜா சோதனை பிடிக்கிற எல்லா ஊர்லேயும் ஒரே நேரத்தில் இறங்கிட்டாங்க. ஒரு வாழை பிடிக்கிறதா இருந்தால் 20 பேர் வராங்க. 20 பேர் வந்து அவங்க ஒரு பொம்னாடி எதுவுமே பண்ண முடியாது, கத்தவும் முடியல. அவள் கத்துறான்ட்டு அவளை பிடிச்சி உள்ளே தள்ளியும் தாப்பால் போட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி 7 பேரை குண்டா அரெஸ்ட் போட்டாங்க. குண்டாசில் போனோமா அவனை ஒரு ஊரில் கோயம்புத்தூர், மதுரை, பாளையங்கோட்டை, கடலூர், இது மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு ஆள் பிரித்து போட்டுறாங்க. அப்பயே டவுட் தான், எதுக்கு இங்கே பிரித்து போடுறாங்கன்னு பார்த்தா அவங்கள மறுபடியும் கூட்டாந்து கையெழுத்து வாங்கி ஒரு 10 முன்னாடி போட்டு வச்சுருந்தாங்க ஒரு கேஸு. இதெல்லாம் சேர்த்து 10 கேஸுக்கு இதுன்னு சொல்லி அவங்கள குண்டாசில் போடுறாங்க. குண்டாஸில் அவங்கள டிடைன் பண்ணி அந்த அருள், அவர் இந்த மக்களுக்கு உதவிய அருள் என்பவர் மீது குண்டாசு போட்டு இந்த வரைக்கும் ரிவோக் பண்ணல. அந்த ஒரு ஆள் மட்டும் என்ன தப்பு பண்ணிட்டாரு? கிருஷ்ணகிரி மாவட்டம்னு சொல்றாரு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வரக்கூடாதா? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓட்டு போட்டால் மட்டும் எடுத்துக்கிறாங்களா? ஏன் எடுத்துக்கிறாங்க? ஒரு விவசாயிக்காக வரலாம்ல. நேற்று கூட உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க குண்டாஸ் போட்டது தவறு, உள்நோக்கத்துடன் குண்டாஸ் போட்டிருக்கீங்க. உள்நோக்கத்தோடு தான். குண்டாஸ்னா என்ன? ஹூயிஸ் அ குண்டா? இவன் வெளியில் இருந்தானா பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியாதுன்றவன் தான் குண்டாஸ். அந்த பகுதி மக்கள் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இது நாங்கள் போனப்போ நான் உள்ளபடியே இதை கற்றுக்கிட்டேன். அங்கே எல்லாம் கிராமத்து ஜனங்க, விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியல, ஒரு சின்ன உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வேறு எதை பற்றியும் கவலையும் இல்லை. என் நிலம் இருக்குது, 3 போகம் விதைக்கிறேன், அறுவடை பண்ணுறேன், நான் சாப்பிட்டு இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், இதுதான் அவங்க லைஃப். அவங்க ஆர்கனைஸ் ஆகி இன்றைக்கி நம்ம விஷுவல்ஸை பாருங்கள், அத்தனை பேரும் சொல்கிறது ஒரே வார்த்தை, எங்களை கொண்டுட்டு இந்த நிலத்துக்குங்க. ஐயா எல்லாருக்கும் வணக்கம். பேசுங்க, நீங்கள் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் விவசாயி தான் எங்களுக்கு சாப்பாடு. அவங்க ஃபேக்ட்ரி இருக்கிறதான் அங்கேயே இருக்கட்டும், எங்களுக்கு நிலம் தான் முக்கியம். இப்போ நிலம் இருக்கிறதான் நாங்கள் 10 ரூபா வந்து சம்பாதிக்கிறோம். இந்த வயசானவங்களே எப்படி போய் பாய்ப்பாங்க? சிப்காட்டில் போய் பாய்க்க முடியுமா? சிப்காட்டில் மாங்கால் கூட்டத்தில் இருக்க வேண்டிய சிப்காட்டே இருக்கட்டும், எங்களுக்கு தேவை நிலம் தான் வேணும். இப்போ அரிசி பருப்பு எதுலேருந்து விளையுது? விவசாயத்துலேருந்து தானே விளையுது.
சிப்காட்லேருந்து வருதா இல்லை ஃபேக்ட்ரிலேருந்து வருதா ஏவாவில் ஐயா சொல்கிற அதெல்லாம் நியாயமா? அதெல்லாம் நியாயம் இல்லை. எங்களுக்கு தேவை நிலம் தான் வேணும். இந்த 11 ஊர் ஜனத்துக்கும் குண்டு போட்டு சுட்டுட்டு அவங்க நிலத்தை தாராளம் சொல்லி மாடு கண்ணு எல்லாம் அழிஞ்சு போடுவோம். யாரும் வந்து கேட்க போகிறதில்ல எங்களை. எங்களுக்கு நிலம் தான் வேணும். நிலம் தான் எங்கள் உயிர். நிலம் போயிடுச்சுன்னா எங்களை சாவடிச்சிருக்கணும். அவங்க நிலம் எடுத்துகிட்டு போக சொல்லுவோம். இல்லையா எங்களை வந்து எல்லாரையும் வந்து சாகடிச்சிட்டோம். இல்லையா பள்ளம் தோண்டி எல்லாரையும் நாங்கள் போய் விழும்போது சாகடிச்சிட்டு அவங்க அடிகள் நாட்டிக்கிறாங்களோ காணிகள் நாட்டிக்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ பண்ணுறோம். ஆனால் நாங்கள் வந்து விவசாய நிலத்தை கொடுக்க மாட்டோங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்கள் எல்லாத்தையும் துணிச்சு வந்துடுறோம். நிலத்தை மட்டும் விட மாட்டோங்க. போராட்டம்னா இந்த இடத்துல தான் ஏற்ற நடங்க. எல்லாரும் கைது பண்ணது இந்த இடத்துல தான். வளர்ந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கஞ்சி குடிக்குது, கூ குடிச்சிட்டு இன்றைக்கி சோறு துண்டுறேன் வருவா. அந்த சோத்தையும் பிடிங்கி போட்டு நான் எங்கள் என்னத்துக்கு இருக்கணும்? நான் கடலில் தள்ளிட்டு கொண்டு போய் எங்களை எல்லாருமே ஊர் மக்களே இட்டு போட்டோம். வேறு ஒன்றும் வழியே இல்லை. எங்களை உயிரே மடிச்சிட்டு கூட இங்கே கூட மடிச்சா கூட நாங்கள் இங்கேயே மடிச்சு விட மாட்டேன். நாங்கள் ஊரை விட்டு நாங்கள் போக மாட்டோம். நிலத்தையும் ஊரையும் விட்டுட்டு எங்கள் உயிர் போனாலும் போக மாட்டேன். நாங்கள் நிலத்தை விட மாட்டோம். நிலத்தை எங்கெல்லாம் சாவடிச்சு போட்டுருங்க சார். இந்த 11 கிராமமும் ஜேசிபி எத்தனை வந்து நோண்டி பள்ளத்தை பச்சுட்டு அது மேலே எடுத்து வீடு சிப்காட் கட்ட சொல்லுங்கள். இதை மீறி இந்த அரசாங்கம் எப்படி எங்கள் சிப்காட் அமைக்க போகுதுன்றது எனக்கு இது அத்தனை பேர் சொல்கிறாங்க, பெண்கள் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் சார், இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க அதாவது ஒரு லெஃப்ட் சேர்ந்த ஒரு ஆள் இருப்பார், அவர் ஆர்கனைஸ் பண்ணுவார், இல்லை ஒரு கட்சி ஒரு இயக்கம் சார்ந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்படி ஆர்கனைஸ் பண்ணாலும் அந்த ஒரு ஆளை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா வச்சுங்களேன், மொத்த குடும்பம் கலந்துருவாங்க, காலியாயிடும், அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இல்லை பரந்தூர்லேயும் அப்படி இல்லை. இப்போ 2 இடத்துல இல்லை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. 2 இடத்துல இல்லை. அந்த தனிநபர்களாலோ அமைப்புகளாலோ அந்த போராட்டம் நடக்கவில்லை. இதுக்கு மேலே வந்து அந்த மக்கள் போராட்டத்தில் உள்ள ஊடுருவி இவங்க வந்து எங்களால் தான் போராட்டம்னு கிளைம் பண்ணிக்கலாமே ஒழிய இயல்பாக அப்படி ஒரு நிலைமை இல்லை. இந்த மக்கள் தன்னிச்சையாக நடத்தும் போராட்டம். அவர்கள் காவல்துறை கன்று அஞ்சலை. அங்கே நேற்று நான் போயிருந்தப்போ அவங்க ஒரு இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஏட்டையா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வழக்கமாக பரந்தூரில் எடுத்தாங்களா, அது மாதிரி இங்கே ஒரு 3 ஏட்டையா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே அந்த நிலத்துக்கு சொந்தக்காரரு அவர் ஏன் வீடியோ எடுக்கிறாரு, எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. சார் விடுங்கண்ணே, அவங்க வேலையை செய்கிறாங்கன்னு. சார் இது என் பட்டா லேண்டு, இங்கே நீங்கள் வந்து என்கிட்ட பேசுறது அவங்க எப்படி வீடியோ எடுக்கலாம் அப்படின்றாங்க. அதில் சரி, அதில் என்ன தவறு? கரெக்டாக தான் சொல்கிறாங்க அவங்க. இப்போ பாவங்க ஏட்டையா அவங்ககிட்ட போய் சண்டை இழுத்து நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்கள் பிரச்சனை வேலு கூட, இவங்க கூட நீங்கள் சண்டை போட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க அரசு ஊழியர்கள், அவங்க வேலையை செய்கிறாங்க. நம்ம இப்போ உங்கள் பிரச்சனை வேலு கூட, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வேலு. உங்கள் கோபம் வேலு மேலே இருக்கணும், இந்த ஏட்டையா மேலே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் தான் விலைக்கு சொன்னேன். இப்போ அந்தளவுக்கு அக்ரெசிவாக இருக்காங்க ஜனங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் மிக மிக அத்தியாவசியமான ப்ராஜெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன், அத்தியாவசியமான ப்ராஜெக்ட் நிச்சயமாக இல்லை. பரந்தூரில் எப்படி பரந்தூர்லையாவது ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது ஏர்போர்ட் வேணும்னு சொல்கிறாங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த ஏர்போர்ட்டை ஏரி மேலே கட்டாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அது மாற்று இடம் நிறையா இருக்குது. மாற்று இடம் இருக்குது, அங்கே போய் கட்டிக்கணும். அதுக்குள்ளேயாவது லாஜிக் இருக்குது. இன்னொரு கூடுதல் விமான நிலையம் தேவை என்ற லாஜிக் அதில் இருக்குது. இது எந்த லாஜிக்கும் இல்லை. ஒரே லாஜிக், ஏவாவேலு பணக்காரர் ஆகணும். இதை தாண்டி இதில் எந்த லாஜிக்கும் இருக்க மாதிரி தெரியல. அப்போ இந்த சிப்காட் அந்த 3வது அந்த மண்டலமானது இவருக்காகவே கொண்டு வராங்களா? ஃபேக்ட்ரி எங்கே வானத்திலே கட்ட முடியும்னு இப்போ இவர் பேச வேண்டிய தேவை என்ன? இவர் ஃபேக்ட்ரியா? இவர் தொழில்துறை அமைச்சரா? ஏன் இப்படி துடிக்கிறாரு? இவர் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர். அப்போ அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர்னா அந்த மாவட்டத்தில் விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும்ன்றது தான் அவர் பார்க்கணும். வாக்காளர்கள், ஏன் நீங்கள் விவசாயம் வாக்காளர் அவங்கள ஓட்டு போடுறவங்க. ஆனால் ஒரு 1-2 ஃபேக்ட்ரி கட்டுறவனுக்காக தானே நீங்கள் பேசுகிறீங்க. அப்போது யாருக்காக நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க? உங்கள் மாவட்டங்க அது. அடிவயிலேருந்து சபிக்கிறாங்க. ஏக்கா வேலுக்கிறாரு பாரு, அவர் வச்சுங்கிறாரு. அவருக்கு அவங்க அப்பனை சம்பாரிச்சான் சொத்து யாரும் சம்பாதிக்கல. இவரு திருட்டுத்தனமாக கொள்ளை அடித்து சம்பாரிச்சு வச்சுக்கிறாரு. ஏவாவேலு சொல்கிறாரு நிலத்தை கடலில் கட்டுவான்னு சொல்லி இந்த பயிர் கடலில் போய் நாங்கள் வச்சா அவர் எப்படி நெல் அரிசி ஒரு வேளை சோறு எப்படி சாப்பிட்றாரு? அவர் 3 வேளை சோறு சாப்பிட்றாரு. நாங்கள் விளைய வச்சது தானே அவர் சாப்பிட்றாரு. நான் வானத்தில் கட்டவா பூமியில் கட்டவான்றாரு. நாங்களாம் ஓடு போட்டு அவரை வர வச்சோம். அவர் என்னன்னா ஒரு எம்எல்ஏ ஜோதி கை கட்டி வந்தான், ஒரு வீடாக ஓட்டு போடுன்னு கெஞ்சிக்கின்னு வந்தான். இப்போ என்னன்னா அவனை பார்க்க போகிறதுக்கு இவங்களாம் அரெஸ்ட் பண்ணு, 11 கிராமத்தையும் அரெஸ்ட் பண்ணு. ஏன் ஓடுக்காக மட்டும் வரத்தேருதா? எம்எல்ஏ ஜோதியும் சேர்மன் ராஜகுமாரும் ஏவாவாலையும் இவங்க 3 பேர் சதியம் பண்ணி இந்த சிப்காட் வரத்துக்கு திமுக ஆட்சிக்கு இவங்க முழுக்க இவங்க 3 பேருமே சப்போர்ட். குண்டாசை போட்ட எதுவுமே தெரியாதுன்னு ஏவாவேலு பத்திரிகை நியூஸ் பேப்பரை பார்த்து தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவருக்கு எதுக்கு அந்த அமைச்சர் பதவின்னு ஒன்று கொடுத்தாங்க? எம்எல்ஏவா ஏவாவேலு சம்பாரிச்சு போகிறதுக்கு அந்த கம்பெனி கொண்டாடுறாங்களா கண்டி? விவசாயம் கிராம மக்களை பிழைக்கிறதுக்காகவோ இளைஞர் வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காகவோ அரசு வந்து தொழில் வளர்ச்சிக்காக இந்த கம்பெனி கிடையாது.
இவர் வளர்றதுக்கு தான் கம்பெனி. இப்போ இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய சிப்காட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3. புது சிப்காட் கூட கிடையாது. 1995 தான் முதல் முறையாக அந்த இடத்துல செய்யாறில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. முதல் முறையாக சிப்காட் ஃபேஸ் 1க்கு அரசாங்கம் கையகப்படுத்திய நிலம் 645 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் அதன் பின்பு அதில் அலாட்மெண்ட்டும் ஆகலை, ஃபேக்ட்ரிஸும் எதுவும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில்கள் வருது. 2005 ஃபேஸ் 2 போடுறாங்க. முதல்ல 645 ஏக்கர், 2005 செகண்ட் ஃபேஸில் 2300 ஏக்கர். இப்போ பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கக்கூடியது வந்து ஃபேஸ் 3 3174 ஏக்கர். இதில் அரசாங்கம் சொல்வது என்னவென்றால், இதில் இந்த 1200 ஏக்கர், இந்த 3700 100 சொச்சம் ஏக்கர் சொன்னல, இதில் 1200 ஏக்கர் உலர் நிலம், விவசாயம் செய்யாத நிலம் அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்கிறது. திரு வேலு அவர்களே புல்லு பூண்டு கூட அங்கே முளைக்காது அப்படின்னு சொல்லிட்டார். அதன் உண்மை நிலை என்னன்றதை போய் பார்க்குறதுக்காக தான் நம்ம ஃபீல்டு விசிட்டு போனது. அண்டு மொத்தம் வந்து இப்போது இந்த ப்ராஜெக்டில் 11 கிராமங்கள் அடிபடுகின்றன மொத்தமாக. தேத்துறை, குறும்பூர், மேல்மா, நர்மாப்பள்ளம், காட்டுக்குடிசை, நெடுங்கல், வட ஆழப்பிறந்தான், இளநீர் குன்றம், அத்தி, மணிப்புரம் மற்றும் வீரம்பாக்கம் என்கிற 11 கிராமங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றன. அரசாங்கத்தோட ரெக்கார்டில் இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய ரெக்கார்டில் வந்து 1200 ஏக்கரும் காய்ந்த நிலம். 1000 ஏக்கர் காய்ந்த நிலம், காய்ந்த நிலம், விவசாயம் எதுவும் பண்ணாத நிலம் அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்லுது. இதை பேஸ் பண்ணி தான் இவர் சொல்கிறாரு. இவங்க விவசாயிகளை கேட்டோன்னா எங்கே இது விளையிற பூமின்றாங்க. அரசாங்கத்தை கேட்டால் இவங்க காஞ்ச நிலையம், அதில் அங்கே எங்கே விவசாயம் நடக்குதுன்றாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். இன்னொன்று, இந்த சிப்காட் ஃபேஸ் 2ஓட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்தேன் இப்போ அந்த நிகழ்ச்சிக்காக படிச்சுட்டு இருக்கும்போது. அந்த ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் தொடக்கமே ப்ராஜெக்டோட ப்ரிஃபேஸ்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதியில் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாததனால், நீர்ப்பாசன வசதிகள் இல்லாததனால் இம்மக்கள் தொழில்துறை சார்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு இந்த இடத்துல தொழிற்சாலை வந்துச்சுன்னா இவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்ன்றது தான் அந்த ப்ராஜெக்டோட ப்ரிஃபேஸ்லேயே சொல்லப்படுகிறது. அது உண்மை கூட. அது செகண்ட் ஃபேஸில் இன்னும் நான் போய் பார்த்தோம். செகண்ட் ஃபேஸில் இன்னும் நான் பாதி கிட்டத்தட்ட 1500 ஏக்கருக்கு மேலே செகண்ட் ஃபேஸ்லேயே காலியாக கிடக்குது. அது விஷுவல்ஸ்லாம் காட்டுறோம். செகண்ட் ஃபேஸில் இவங்க செகண்ட் ஃபேஸ்னு எடுத்த இடங்களில் நிறையா கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் காலியாக இருக்குது. இதில் ரொம்ப அங்கே போனப்போ ஒரு வினோதமான விஷயத்தை பார்த்தேன். இவங்க இந்த விவசாய நிலங்கள் மேலே சிப்காட் அமைக்கிறாங்க. சிப்காட் அமைச்சிட்டு நம்மளெல்லாம் ஏமாற்றணும்ல, அதனால் அந்த சிப்காட்டுக்கு பக்கத்தில் பசுமையை வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த சிப்காட்டுக்கு பக்கத்தில் பேட்சாக OSRன்னு போட்டு ஃபாரஸ்ட்டுன்னு பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க சார்? அதாவது பசுமையை வளர்க்குறாங்களாம். பசுமை வளர்க்குறீங்க ரைட்டு, பசுமை இல்லாமல் இருந்தால் நீங்கள் பசுமையை வளர்ங்க. பசுமை மேலே தார் ரோடை போட்டுட்டு அதுக்கு மேலே பசுமையை வளர்க்குறேன்னா நம்மளை பார்த்தா கிண்டல் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த விஷுவல்ஸை பாருங்கள். சிப்காட் ஃபேஸ் 1லையும் பார்த்தோம், ஃபேஸ் 2லையும் பார்த்தோம். க்ரீனரி, OSR க்ரீனரின்னு போட்டு ஒரு 30 மரத்தை நட்டுருக்கானுங்க. இப்போது அந்த 1200 ஏக்கர் வந்து விளையாத நிலங்கள், காய்ந்த நிலங்கள்னு சொல்கிறாங்களே, அது என்னென்னு பார்க்கலாம். போய் நாங்கள் இந்த 11 கிராமத்துக்கும் போனோம். 11 கிராமத்துக்கும் போனோம். போய் இப்போ 11 கிராமம்னா உள்ள சின்ன சின்ன ரோடாக தான் இருக்குது. அங்கே 11 கிராமங்களுக்கும் நாங்கள் போய் பார்க்கும்போது இவர்கள் அரசு தரிசு நிலம் என்று சொல்லக்கூடிய 1200 ஏக்கரும் 3 போகம் நெல் விளையக்கூடிய நிலங்கள். அப்புறம் எப்படி அரசு வந்து உலர் நிலம்னு சொல்கிறாங்க? அதுதான் கேட்டேன். என்ன கணக்குன்னா, அந்த கிராமத்து விஓ இருக்கார்ல, இந்த 11 கிராமத்து விஓ இருக்காங்களா, அவங்க அந்த ஊரில் ஒரு 300 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன். 300 ஏக்கரையும் தரிசு நிலம்னு எழுதி வச்சுருக்காரு. நான் கேட்குறேன், ஏங்க நீங்கள் அவர் தரிசு நிலம்னு எழுதி வச்சுருக்காரு, நீங்கள் நெல் போடுறீங்க, இப்போ உங்களுக்கு பயிர் கடன் வேணும்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் கேட்ட உடனே, சார் நான் இங்கே நிலம் வச்சுருக்கேன், எனக்கு பயிர் கடன் கொடுங்கன்னு விஓ கிட்ட போனால், அப்படியா அந்த இடத்துல பயிர் வச்சுருக்க, ஓகே அப்படின்னு அப்போ எழுதி வரோம். இப்போ நீங்கள் போய் என்னோட 35/1 சர்வே நம்பரில் நான் 2 ஏக்கர் நெல் போட்டிருக்கேன், இதுக்கு பயிர் கடன் வேணும்னு போய் கேட்டினா அப்போ தான் ரெக்கார்டில் எழுதி பாரோம். விளை நிலம்னா அப்போ தான் இந்த நிலத்தில் நெல் போட்டிருக்காங்கன்னு அப்போ தான் எழுதிக்குவாங்க. அது வரைக்கும் அரசாங்கத்தோட ரெக்கார்டில் தரிசு நிலமாகவே இருக்கிறது.
எப்படிங்க இப்படி அரசாங்கத்தோட ரெக்கார்டில் இத்தனை வருஷமாக தரிசு நிலமாக இருக்கணும் சார்? அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் எழுதிட்டு வச்சுட்டு போனது சார். அதுக்கப்புறம் யார் மாற்றினது? அவங்க சொன்னதில் இன்னொரு லாஜிக் இருந்துச்சு. நாங்கள் அங்கே ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய நலக்கூடத்தில் உட்காந்து உணவருந்தினோம். அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வனத்துக்கு சொந்தமான நிலங்கள் தான் அங்கே இருக்குது. அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலையோட பேர் வந்து தூக்கணாம் மலை. அது ஃபாரஸ்ட் கீழே வருது. அந்த தூக்கணாம் மலை மலையோட அடிவாரம் முழுக்க ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபாரஸ்ட்டுன்ட்டு வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஒன்றும் இருக்காது, புதர் இருக்குது கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ இந்த ரெக்கார்டெலாம் அவுடேட்டட். ஆனால் அரசாங்கம் நினச்சிச்சுன்னா 1200 ஏக்கர் தானே, ஒரு 15 நாளில் உண்மையிலே இந்த நிலங்களில் என்ன இருக்குதுன்னு சர்வே பண்ண முடியுமா முடியாதா? முடியும் சார். சர்வே பண்ண முடியுமா முடியாத தாண்டி அவங்களுக்கு தெரியும் அங்கே என்ன இருக்குன்னு தெரியும். இன்னொன்று, இதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு. கவர்மெண்ட்டு இது 1200 காஞ்ச நிலம்னு சொல்லுது. விவசாயிங்க ஏங்க அது பூரா நாங்கள் விவசாயம் பண்ணுற பூமின்னு சொல்கிறாங்க. ஒரு டீம் ஆஃப் ஆஃபீஸர்ஸை அனுப்பிச்சு ஒரு கிராமம், இப்போ இந்த காட்டுக்குடிசை கிராமம் இருக்குது, காட்டுக்குடிசையில் மொத்தம் எவ்வளோ லேண்டு, இவ்வளோ லேண்டு, இதில் இந்த லேண்டு யார் யாருக்கு சொந்தம், அது ரெக்கார்ட் இருக்கும் இல்லையா? யார் யாருக்கு சொந்தம்? லியோவுக்கு 10 ஏக்கர் சொந்தமா? என்னப்பா 10 ஏக்கரில் என்ன பண்ணுறீங்க? இந்த பாருங்கள் சார், நெல் போட்டிருக்கேன், 10 ஏக்கர் நெல், கணக்கெட்டால் முடிஞ்சிருமா 5 நாளில்? ஏன் அதை எடுக்கவே இல்லை நீங்கள்? போலீஸ் விட்டு அடிக்கிறீங்க. இந்த கிராம மக்களுக்கு நம்ம லேண்டு உண்மையிலே போகுதுன்றதே தெரியல, ஐடியா இல்லை. பிரச்சனை எப்படி தொடங்குதுன்றதெல்லாம் சொல்கிறேன், ஐடியா இல்லை. அவங்க படி ஜாலியாக இருக்கிறாங்க, பேசிக்கிறாங்க இந்த மாதிரிங்க அவங்க லேண்ட்லாம் எடுக்க போகிறாங்கட்டு. அது எப்படி பேசுவாங்க? அது எப்படி நம்ம லேண்ட் எடுத்துருவாங்க? பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு நாள் இந்த ஆண்டு செய்தி பரவுகிறது. பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பட்டியலை ஒட்டியிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நிலங்களை விற்கவோ வாங்கவோ முடியாது. அது இவங்களுக்கே தெரியாமல் அரசாங்கம் இதை எடுக்க போகுதுன்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நோட்டீஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஐயோ ஏன் லேண்ட் இருக்குன்னு அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது. இவங்களுக்கு செகண்ட் தாட்டே இல்லை. இங்கே நல்லா பார்க்கணும். எடுக்க போகிறாங்களா, எவ்வளோ தர்றாங்க, இந்த பேச்சே கிடையாது. என் லேண்டை கொடுக்க மாட்டேன், இவ்வளோதான். நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், நேற்று நான் பேசின அத்தனை பேர்கிட்டையும், கவர்மெண்ட் தான் உங்களுக்கு லேண்டுக்கு பணம் தரேன்னு சொன்னால், நான் உங்கள் பணம் யாருக்கு வேணும்? எனக்கு லேண்டு தான் வேணும், உங்கள் பணம் வேணாம். இந்த ஒரு பேச்சு தான். எங்களுக்கு பணமே வேணாம். நாங்கள் பயிர் வைக்கலனா கூட கரம்பாக கிடக்கட்டும், நாங்கள் அந்த எங்கள் நிலத்தில் கூட உயிர் விட்டு போவோம். எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க, பணம் வேணாம். எங்களுக்கு பணம் கொடுத்து எனக்கு ஆகாது சார். நம்ம விவசாயம் தான் தெரியும் எங்களுக்கு, வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து நிலம் தான்பா தேவை. அவங்க எந்த கோடிக்கணக்கில் கொடுத்தா கூட எங்களுக்கு வேணாம். ஒரு வேலு சொல்கிறார்ல, சந்தை விலையை விட அதிக மதிப்புக்கு நாங்கள் கொடுக்குறோம். வேணான்றாங்க. நீ வச்சுக்க. நான் கேட்டோமா உங்கள்கிட்ட? நிறைய பேர் சொல்கிற ஒரு காரணங்களும் லாஜிக்கலாக இருந்துச்சு. ஒருத்தர் சொன்னார், அதில் ஒரு பெரியவர், எனக்கு 3 பசங்க, அவருக்கு 85 வயசு ஒன்றுமோ, 80க்கு மேலே தான் சொன்னார். எனக்கு மொத்தம் 3 பசங்க, 2 பசங்க கல்யாணம் ஆகிட்டு நல்லா இருக்காங்க. நடு பையனுக்கு இந்த நெல் மூட்டையை அதை ஏற்றிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கையும் ஒரு காலும் போச்சு. இந்த விவசாயம் பண்ணி அவன் அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இது நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் இந்த லேண்டை எடுத்துக்கிட்டு பணம் கொடுத்தீங்கன்னா அவன் எப்படி வாழ்வான்? இந்த பணம் எவ்வளோ நாளைக்கு உதவும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொரு பெரியவர், இந்த காட்டுக்கூடு சைடில் தான் நினைக்கிறேன், ஒரு பெரியவர் பேசும்போது, 2 பசங்க கல்யாணம் பண்ணிட்டவங்கலாம் வெளியூர் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த லேண்டை எடுத்துகிட்டு பணத்தை போட்டிங்கன்னா என் பசங்க 2 பேர் இதை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, நான் என்ன பண்ணுறதுன்றார் அவர். அது நடக்குது தானே. ஸோ இது என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒட்டிட்டாங்க. ஒட்டின உடனே இவங்க எல்லாம் போகிறாங்க, போய் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பகுதியிலையும் 8 வழிச்சாலைக்கு எடுக்க வேண்டிய நிலம் அந்த பகுதியிலே இருக்குது, கொஞ்சம் இருக்குது. ஒரு இடத்துல ஏதோ பஸ் ஸ்டாண்டோ ஏதோ ஷெல்டரோ ஏதோ வருதுனாங்க, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேண்ட் இருக்குது. அந்த 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடியவர் தான் இந்த அருள் என்பது அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்தோடனே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க, ஏப்பா நம்ம படிக்கல, நமக்கு இந்த விவரம் தெரியாது, 8 வழிச்சாலைக்காக போராடி ஒருத்தர் ஜெயிச்சு காமிச்சிருக்காரு, அந்த ப்ராஜெக்டை நிறுத்திட்டாரு, நம்ம அவர்கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஐடி ப்ரொஃபஷனல். பெங்களூரில் வந்து இல்லை பெங்களூரில் வந்து ஐடியில் வேலை செஞ்சார். அது பிடிக்கல, நான் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் அந்த 8 வழிச்சாலை பிரச்சனை வந்தது. ஸோ அதில் வந்து அவர் வந்து ரொம்ப மூர்க்கமாக போகிறாரு. அந்த மக்களுக்கு வந்து அரசியல் படுத்தினார். ஸோ அதனால தான் அந்த மக்கள் வந்து இவர் அப்ரோச் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த மக்கள்லாம் போய் அங்கே கேட்குறாங்க. நம்ம பேசினாலேயோ ரொம்ப முக்கியம், ஒரு வேலு வந்து அந்த அருள் என்பவர் ஒரு மிக மோசமான ரவுடி குண்டர் என்பது போல் சித்தரிக்கிறார். இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட பேசின அத்தனை பேரும் அருள் எங்கள் புள்ள, அவங்களுக்கு விடுதலை பண்ணுங்கள் இப்படி தான் பேசுனாங்க.
அருளை இப்போ விட சொல்லுங்க. அருளை விடலைன்னா அவ்வளோதான். அருளை விடணும். மொத்தம் அந்த ஜோதியாலும் ஏகா வேலையாலும் தான் இருக்குது மொத்தம். அருள் ஆறுமுகன்றவர் எங்களுக்கோசம் ஆதரவாக வந்தார். அவர் நாங்கள் வந்து நீங்கள் வந்து எங்கள் நிலத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்களாக தான் போய் கூப்பிட்டோம். அவர் எங்களுக்கோசம் அவர் வந்தார். அவர் வந்து குண்டாஸ் பார்த்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா, அவர் நிலமும் இல்லை எதுவும் இல்லையா, நாங்களாக போய் கூப்பிட்டு தான் அவர் வந்தார். எங்கள் ஹெல்ப்புக்கோசம் வந்தார். அவரை போய் குண்டாஸ் படுத்தோம். இன்னமும் அவங்க குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு கிடக்குறாரு. அதனால் அவரையும் குண்டாஸ்லேருந்து விடுவிச்சிடணும். எதுக்கு சார் மிரட்டுறாங்க? அருளை விட சொல்லு. லேடிஸே மிரட்டுறாங்க, ஜென்ஸே மிரட்டுறாங்க. எதுக்கு அந்த இது? ஸோ இவங்கெல்லாம் போய் அந்த அருள்கிட்ட கேட்டுக்கிட்டோன்னா அவர் அங்கேருந்து கிளம்பி இந்த ஊர் மக்களோட தங்கி இவங்களுக்காக ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். இந்த போராட்டம் வன்முறையாக மாறாமல் இருந்ததற்கு அருள் ஒரு வகையில் காரணம். அருள் தான் இவங்களை வழிநடத்துகிறாரு, சொல்லித்தராரு. இந்த பாருங்கள், 6 மணிக்கு மேலே ரோடு மறியல் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, தூக்கி போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அருள் சார் நான் போய்ட்டு கூப்பிட்டு வந்தேன். அவர் வந்து நல்ல வழிமுறைகள் சொல்லிவிட்டார். அங்கே வந்து அரசாங்கத்தை எதிர்த்து எந்த தவறான வழியிலையும் போக விடாமல் அகிம்சை வழியில் போராடணும்னு சொன்னார். அதே மாதிரி தான் நாங்கள் போராடிட்டு வந்தோம் இது வரைக்கும். உங்கள் போராட்டம் மாலை 6 மணிக்குள்ளே முடியணும். பொது இடத்துல போராட்டம் பண்ணால் அரசாங்கம் என்றைக்கு வேணாலும் தூக்கிட்டு போகும். தனியார் இடத்துல நடத்துங்கன்னு சொன்னோன்னே இவங்க இதுக்குன்னு போய் ஒரு தனியார்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த இடத்துல ஒரு அது வயல், ஒரு விவசாயம் பண்ணாமல் இருக்கக்கூடிய வயல், அதில் மண்ணுங்கன்னெல்லாம் போட்டு அந்த இடத்துல ஒரு ஷாமியானை போட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு யாருக்கும் தொல்லை இல்லாமல், அது மெயின் ரோடு கிடையாது, அதையும் சொல்கிறேன். ஒரு மெயின் ரோட்லேருந்து உள்ளே இருக்குது. உள்ளே அவங்க பாட்டுக்கு ஒரு 300-400 பேர் அங்கே போய் இருந்துக்கிட்டு அது ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. ஒரு ஷாமியானா இதெல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அருள் தான் இது மாதிரி அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுக்காமல் நீங்கள் போராட்டம் பண்ணணும், கோரிக்கையும் வலியுறுத்துங்க, அதே நேரத்தில் இப்படியும் இருக்கணும்னு சொல்லிட்டு அருள் தான் இவர்களை ஒருங்கிணைப்பு செய்து நீங்கள் அரசாங்கத்திட்ட மனு கொடுங்கன்னு சொல்கிறாரு. இவங்க முதலில் யாரை அப்ரோச் பண்ணுறாங்கன்னு கேட்டால் செய்யூர் எம்எல்ஏ திரு ஜோதி, திமுக எம்எல்ஏ. திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக எம்எல்ஏ வேலு மீறி செயல்பட முடியுமா? இவங்க நம்பிக்கிட்டு போய் மனு கொடுக்குறாங்க. அவர் எதுவுமே செய்யவில்லை. எம்எல்ஏ ஜோதி அவர்கள்கிட்ட போய்ட்டு ஒரு 200 பேர் போயிட்டு மனு கொடுத்தோம். அவர் என்ன சொன்னார், நான் பேசுகிறேன், மேல் இடத்துல பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் பேசவும் இல்லை, எதுவும் பண்ணலை. அவங்க நலம் எடுக்கிற குறிக்கோள்லேயே நலம் கட்டி அவர் வந்து மேல் இடத்துல தெரிவிக்கலை. அண்ட் இவங்க அரௌண்டு ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் தான் போராட்டத்தை தொடங்குறாங்க. போராட்டத்தை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 130 நாள் அந்த ஷாமியானை போட்டு அவங்க பாட்டுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தலைவர்கள் எல்லாரும் போய் ஆதரவும் தர்றாங்க. இது இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து நாம் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலாம், டிஆர்ஓட்ட மனு கொடுக்கலான்ட்டு இவங்க முடிவு பண்ணி இவர்கள் எல்லாம் கிளம்பி அவங்களும் கூப்பிட்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்க, அப்படி கிரீவன்ஸ் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் கிளம்பி இதுக்கு முன்பே ஒரு முறை டிராக்டரில் போய் ஒரு இடத்துக்கு மனு கொடுத்துருக்காங்க. அந்த நினைவில் இவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்னா ஒரு 15, 13, 14 டிராக்டர், இந்த டிராக்டரில் ஜனங்க ஆர்கனைஸ் ஆகி அந்த டிராக்டரில் போய் மனு கொடுக்கறதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. போகும்போது யாராவது 2 பேர் வந்து மனு கொடுங்கன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு இயல்பாக கிராமத்தினருக்கு அச்சம் இருக்குல்ல, நீ இவ்வளோ ஏமாத்துறீங்க, 2 பேர் மட்டும் கூப்பிட்டு போனாங்கன்னா நீங்கள் ஏமாற்றி கையெழுத்து வாங்கினாலும் வாங்கிடுவீங்க, எங்ககிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்குறீங்க, எல்லாம் தாங்க வருவோன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு டிஎஸ்பி, ஒரு யங் டிஎஸ்பி பிரபாகரன் ஒரு பேர், சின்ன பையன், குரூப் 1, ஓவராக சலம்புற அப்படி போய் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு சந்து மாதிரி, அது ரோடு, கிராமத்தில் சின்ன சின்ன சாலைகள் தானே இருக்கும். என்ன பண்ணுறாங்க, நீங்கள் டிராக்டர்லாம் போகக்கூடாது, டிராக்டர் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். சரி நடந்து போகிறோம், டிராக்டருங்க நிற்கிட்டோம், நடந்து போகிறோன்ட்டு இறங்கி நடந்து போகிறோம். இன்னும் வந்து ஒரு மாதிரி பதட்டமான சூழல் ஏற்படுத்தும்ல, நடந்து போகிறோம். அப்படி தான் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் பண்ணுறாங்க. இது போலீஸ் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த லட்சணம் அது. ஸோ நாங்கள் நடந்து போகிறோன்னு சொன்னோன்னே இறங்கி நடந்து போகிறாங்க. சின்ன பாதை இல்லையோ, அது ஒரு ஒத்தடி பாதையோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு கார், எக்ஸாக்டாக ஒரு கார் போகிற சைஸு. ஸோ நாங்கள் நடந்து போகிறோன்னு சொன்னோன்னே இறங்கி நடந்து போகிறாங்க. சின்ன பாதை இல்லையோ, அது ஒரு ஒத்தடி பாதையோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு கார், எக்ஸாக்டாக ஒரு கார் போகிற சைஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால்வாய், தண்ணீர் பால் இருக்காது, இந்த பக்கம் வயல், அவ்வளோதான் இடமே. சரின்னு இறங்கி நடந்து போங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நடந்து போன உடனே கொஞ்சம் தூரம் தான் நடந்து, கரெக்டாக வந்து இவங்க நடந்து போங்கன்னு இவங்களை வண்டியிலேருந்து இறக்கிட்டு, ஆக்சுவலி போலீஸோட நோக்கம் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறது. இறக்கிட்டு அந்த பக்கம் டிராக்டர் இருக்குது, இந்த பக்கம் ஆளுங்க இருக்காங்க, வண்டியில் ஏறு, போலீஸ் வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் மிரட்டுறாங்க.
மிரட்டின உடனே இவங்க எதுக்குங்க நாங்கள் வந்து மனு கொடுக்கறதுக்கு வரோன்னு சொல்கிறோம், எதுக்கு எங்களை வண்டியில் ஏற சொல்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பொம்பளைங்க முன்னாடி உட்காந்துடுறாங்க வண்டிக்கு முன்னாடி. இந்த பிரச்சனை இது மாதிரி நடந்துட்டு இருக்கு, நாங்கள் உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்ன உடனே நாங்கள் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னோம், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாரும் வண்டியில் ஏறிடுறாங்க. அந்த சமயத்தில் தள்ளுமுள்ளு நடக்குது, ஏறுகிறேன்னு சொன்னால் கிராமத்து ஆளுங்களில் சட்டை பிடிக்கிறான் போலீஸு. பிடிச்சோன்னா அவங்களுக்கு கோவம் வரும், பேசுகிறாங்க. பிடிச்சி இதில் வயசானவங்களாம் பிடிச்சி அந்த பள்ளம் பக்கத்தில் காவா ஓடுதுனால பிடிச்சி தள்ளி விட்டாங்க போலீஸ். அப்புறம் இந்த ஜனங்கள் எல்லாம் கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் வைக்கிறாங்க. கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டு கல்யாண மண்டபத்தில் வச்சா எத்தனை என்ன பண்ணுவாங்க, ஈவினிங்குள்ளே விட்டுருவாங்க, 6 மணிக்கு விட்டுருவாங்க. சரி விட்டுருவோம். இதுக்குள்ளே இவங்க அடித்த தகவல் இந்த ஊருக்கு பரவிடுது. போலீஸ்காரங்க இந்த மாதிரி மனு கொடுக்க போனவங்களே எதுக்கு அடித்த பரவிடுச்சு. பரவின உடனே சரி இதெல்லாம் முடிஞ்சிடும்னு நினச்சிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. 6 மணி ஆகுது, விடலை. அங்கே இருக்கிறதுல அந்த ஒரு 150-160 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 120 பேர் பெண்கள். 120 பேர் பெண்கள். அந்த பெண்கள் சொல்கிறாங்க, சார் நாங்கள் வயல் வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம், எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கோம், பசிச்சுட்டு சாப்பிடாமல் இருக்கோம், 5 மணிக்கு விட்றேன், நீங்கள் விடுங்கன்னு சொன்னோன்னே எங்கள் மேல்டத்துலேருந்து உத்தரவு வரணும்னு உட்கார வைக்கிறாங்க. 6 மணி ஆகுது, உட்காந்துட்ருக்காங்க. என்ன சார் விடுங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுன்னு சொன்னோன்னே எங்களுக்கு உத்தரவு வரணும், இரு இங்கே அப்படின்ட்டு 150 பேர் வச்சிடுறாங்க. இதுக்குள்ளே கிராமத்தில் தகவல் தெரிஞ்சோன்னே அவங்க போய் மெயின் ரோட்டில் சாலை மறியல் பண்ணிடுறாங்க. மனு கொடுக்க எங்காலும் போயிருக்காங்க. போலீஸ் எப்படி மாட்டுது பாருங்கள். இதுக்கு தான் அந்த கிராமத்தில் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக வேலை பார்த்தாங்க. எங்காலுக்கு மனு கொடுக்க போயிருக்காங்க, அவங்கள பிடிச்சி வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு விடமாட்டேன்ட்டு அதில் ஒரு டிஎஸ்பி அடிச்சிருக்கான். அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும். புது டிஎஸ்பி குரூப் 1 டிஎஸ்பி வந்து மன்னிப்பு கேட்கணும். எங்கள் ஆளுங்களை ரிலீஸ் பண்ணி நாங்கள் ரோட்டை காலி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இங்கே ரோட்டில் உட்காந்து பிரச்சனை ஆகிடுது. அது மெயின் ரோடு. அப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது நைட்டு. இதுக்கு நடுவில் அங்கே அந்த இடத்துல பெண்கள் இருக்காங்க மண்டபத்தில் 120 பேர். நீங்கள் யாரும் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொன்னோன்னே சார் நாங்கள் போகிறோம், ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணுது போலீஸு, 100 பொம்பளைங்க இருக்காங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. வேணுக்குன்னு எங்கே போகிறீங்கன்னு பார்க்கலாம். இந்த தகவலெல்லாம் ஃபோனில் சொல்கிறாங்க. இன்னொன்று அந்த இடத்துல இந்த ரோட்டில் மறிச்சாங்கன்னு சொல்லல, மறிச்சோன்னே அத்தனை பேரையும் ஃபோனை பிடிங்கிருக்காங்க போலீஸ். சிப்காட்டுக்கு லேண்டு தானே எடுக்கிறீங்க, ஏன் இந்த வேலை பண்ணுறீங்க? எத்தனை 100 பேர் அரெஸ்ட் பண்ணி அத்தனை பேர் ஃபோனை பிடுங்க வேண்டிய தேவை என்ன? இதில் போலீஸோட ரோல் என்ன சார்? ஆக்சுவலாக கூலிப்படை வேற என்ன? ஏன் இவ்வளோ சுற்றி வச்சு கஷ்டப்பட்டு பேசி கேட்டுருக்கா? கூலிப்படையா வேற என்ன? கூலிப்படை தான் இந்த வேலையை செய்யும். உன்ட்ட துட்டு கொடுக்குறேன், அவனை போய் வெட்டுன்னா போய் வெட்டுதா கூலிப்படை? இவங்க என்ன பண்ணுறாங்க? வேலு சொல்கிறதுக்காக தானே நடக்கிறான் அந்த போலீஸு. அவங்க அப்பா அம்மாலாம் விவசாயம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அறிவு வேணாம், வயசானவனை அடிக்கிறானுங்களே, அறிவு வேணாம் இந்த அதிகாரிகளாம். குண்டாஸில் போடுறானே, மனசாட்சி இருக்கவனுங்களாம். மந்திரி கிணத்துல குதிக்க சொன்னால் குதிப்பான இந்த அதிகாரி. இந்த கடலூர் இந்த திருவண்ணாமலை கலெக்டர் முருகேஷும் திருவண்ணாமலை எஸ்பி கார்த்திகேயனுக்கும் அறிவு இருக்கா? அவங்க அப்பனை போடுவானா குண்டாஸில்? போடுவானா? டிடென்ஷன் ஆர்டரில் கையெழுத்து போடுறானே இந்த கலெக்டரு, உண்மையிலே அவன் குண்டாஸா விவசாயின்றது அந்த கலெக்டருக்கு தெரியுமா தெரியாதா? கை வருமா விவசாய குண்டாஸில் போடுறதுக்கு? போடுறான்னா வேலு போடுற காசு அதை விட முக்கியமாக இருக்குது. கரெக்டாக? இதுக்கு வேறு ஏதாவது விளக்கம் இருக்க முடியுமா? வேலோட ப்ரெஷரால் தான் வந்து கலெக்டர் கையெழுத்து போட்டார். அப்போது வேலோட ப்ரெஷர் இல்லைன்னு வச்சுங்க, அப்போ கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தானே? வாபஸ் வாங்கினீங்கல்ல, குண்டாஸ் வாபஸ் வாங்கினீங்களா இல்லையா? அப்போ குண்டாஸை கையெழுத்து போட்ட கலெக்டர் சஸ்பெண்ட் ஆகிருக்கணுமா இல்லையா? ஏன் சஸ்பெண்ட் ஆகல? வேலு சொல்லி தான் நடக்குது. போய் அப்புறம் அவங்க இங்கே சாலை மறியல் பண்ணோன்னே ரிலீஸ் பண்ணிடுறாங்க எல்லாரையும். அவங்க அங்கே அந்த மண்டபத்தில் வச்சுருந்தவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவங்களையும் போங்கட்டு விட்டுட்டு அத்தனை பேர் மேலேயும் கேஸை போட்டு விட்றாங்க. பெண்கள் மேலே, இவங்க மேலே. இது ஒரு நாள் போகுது. அன்றைக்கி நைட்டு தான் விடிய போகுது, நைட்டு 10-11 மணிக்கு போகுது, அது முடிஞ்சிடுது. ஒரு நாள் விட்டுறாங்க. மறுநாள் 2000 போலீஸ் வந்து இறங்குது செய்யாருக்குள்ள அந்த கிராமம் 13 கிராமத்தில் 11 கிராமம் 11 கிராமத்தில் 2000 போலீஸ் இறங்கி விடிய காத்தால் 1 மணி 2 மணிக்கு ஊராக போய் போலீஸ் வந்து இறங்கினா அப்படி இருக்கும் கிராமத்தில். பார்த்தாரோம் சார். இறங்கி வீட்டில் கதவை தட்டி ஆம்பளை இருந்தால் என்ன பிடிச்சதில் ஒரு அம்மா பேசியிருக்கும் பாருங்கள். பிடிச்ச அந்த லேடி கத்துது, எதுக்கு எங்கள் வீட்டுக்கார பிடிக்கிறீங்கன்னு கத்துது. பிடிச்ச அந்த அம்மா போட்டு பொம்பளை போலீஸ் உள்ளே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. சாத்திட்டு அவர் குண்டாஸில் டிடெக்ட்.
நைட் 2 மணி இருக்கும். போலீஸ்காரங்க வந்து எதுக்கு போராடினாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து 2 மணிக்கு வந்து கதவை உடச்சின்னு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கதவை உடச்சின்னு தான் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 20 பேர் இருக்கும். 20 பேர் வந்து கதவை உடச்சின்னு தான் வந்து உள்ளே வந்தாங்க. தூங்கினது தரன்னு கை பிடிச்சி இழுத்தாங்க. என்னங்க எதுக்குங்க இழுக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கார அப்படின்னாங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கினே இருக்கிறேன். என்னை பிடிச்சி உள்ளே தள்ளி ரூமில் லாக் பண்ணிவிட்டு தரன்னு அவரை இழுத்துன்னு போயிட்டாங்க. தரன்னு இழுத்துன்னு போயிட்டு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் தடன்னு பயந்து அலறின்னு உள்ளே கத்தின்னு கிடக்குறேன். பிடிச்சி எல்லாரையும் கை கிடைக்கிறவனை கொத்தா தூக்கிட்டு போய் அந்த போராட்டத்திலே கலந்துக்காதவன் எவன் வேணும். இதெல்லாம் வெளியே வரல சார். குண்டாசு போட்டாங்கன்னு தான் தெரியும். ஆனால் வந்து 2 மணிக்கு போனது அரசு இதுதான் வெளியில் வரல, எதுவும் வரல. 2000 போலீஸ் எதுக்குங்க அந்த ஊருக்கு அனுப்புகிறோம்? அந்த ஜனங்க ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா நீங்கள் போலீஸ் வந்து தான் ஒன்று அதெல்லாம் இது பண்ண மாட்டேன். ஒரு சிறு வன்முறை இல்லை, சிறு வன்முறை இல்லை. ரோட்டுக்கு கூட பொதுமக்கள் கூட பாதிப்பு இல்லை. மெயின் ரோடு ஒரு சந்துக்குள்ளே போய் நடத்துகிறாங்க போராட்டம். எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க மேலே குண்டாஸ் போடணும் இவ்வளோ துணிச்சல் இருக்கணும் இந்த கவர்மெண்ட்டுக்கு. இவெல்லாம் படித்தவன் சூதும் வாதும் பண்ணால் போவான் ஐயோன்னு போவான்னாரு பாரதி. படித்தவன் தான் இவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பண்ணிகிட்ருக்கான். அந்த படிக்காத ஜனங்க எவ்வளோ அறிவோட பொறுமையாக சட்டத்தை மதிக்கணும் அவங்க இருக்காங்க. நீலாம் படித்த அதிகாரி தானே, அறிவில்லை உங்களுக்கெல்லாம்? அதுக்கு பிறகு பிடிச்சி எல்லாரையும் வீடு கத்தில் அடித்து தூக்கிட்டு போய்ட்றாங்க. அந்த குண்டாஸில் டிடெயின் பண்ண 7 பேரையும் 7 இடத்துல வச்சுருக்காங்க. ஒருத்தர் பேசிக்க கூடாதுன்னு. இது ஏன் இப்படிலாம் பண்ணணும்? சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து பாதிப்படையணும் அப்படின்னு சொல்லிட்டா ஒருத்தர் பேசிக்கூடாது. அது ரொம்ப குறிப்பிடணும். கணேஷ்குமார் என்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ, இப்போ பாமகவில் இருக்கார் அவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ. அவர் தான் இந்த ஜனங்களை பெயில் எடுக்கிறதுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சது அந்த கணேஷ்குமார்னு அந்த மக்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அண்டு நேரடியாக போய் நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஊரில் பாசனம் எப்படின்றத சொல்லிடுறேன். அங்கே நான் பரந்தூரில் சொன்னேன் ஏரி பாசனம் அப்படின்னு சொன்னேன். இங்கேயும் ஏரி பாசனம் இருக்குது. ஆனால் இங்கே எல்லா நிலமும் ஏரி பாசனத்தில் இல்லை. எந்த அளவுக்கு ஏரி பாசனம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 கிலோமீட்டர் ஏரியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற நிலங்களுக்கு ஏரி பாசனம் இருக்குது. மீதம் உள்ள நிலங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் கிணறு வெட்டியிருக்காங்க. கிணறு வெட்ட எவ்வளோ செலவாக இருக்கும்? ஆமாம், 10-15 அடியில் தண்ணி வருது, பெரிய பெரிய கிணறு. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிணறுலேருந்து ஒரு 30 வயல் ஒரு லோக்கல் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கிணறு இருக்குன்னா அந்த கிணத்தை நம்பி ஒரு பாசனம். சம்மரில் தண்ணி இருக்குமான்னு கேட்டால் சம்மர்லேயே எல்லா கிணத்துலையும் தண்ணி இருக்குமா? எல்லா கிணற்றிலும் சம்மரில் தண்ணி இருக்குமா? ஸோ ஜம்முன்னு நடக்குது விவசாயம். இப்போ நாங்கள் இங்கே பார்த்தா அறுவடை சீசனு இப்போ போகிறோம். இன்னொன்று ரொம்ப முக்கியம், இந்த ஏரியாவில் இவங்க விதைக்கிற நெல் எல்லாமே பொன்னி. ஏன் பொன்னி சார்? கண்ணா நல்லா வளருமா, உரம் அதிகம் தேவைப்படாதான் பொன்னிக்கு. எனக்கு இதெல்லாம் புதுசு பொன்னிக்கு. ஏன்னா உரம் போட்டாலே பொன்னி ரொம்ப சீக்கிரமாக வீணாக போயிடுமா அதிகமாக. அதனால் அந்த சத்து அதிகம் ஏற்படாமல் ஆரம்பத்தில் கொஞ்சோண்டு உரம் போட்டுட்டு எல்லோரும் பொன்னி விதைக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு. உயர் ரக அரிசி தான் எல்லோரும் பயிரிடுறது. நானும் போனேன், ஒரு 3 பயிருங்க மொத்தம் அந்த ஏரியாவில் பயிரிடப்படுது. நெல், கரும்பு, வேர்க்கடலை, மல்லாட்டன்றாங்க. அங்கே மல்லாட்டன் சொல்லுவாங்க. எங்கள் இந்த திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் அந்த சைடில் வந்து மல்லாட்டன் சொல்லுவோம். மல்லாட்டன் சொல்கிறாங்க. வயலை வந்து கழனின்னு சொல்கிறாங்க. கழனி நான் கொல்லன்னு சொல்லுவாங்க. இங்கே நான் எங்கள் ஊரில் வயல்னு சொல்லுவோம், இங்கே கழனி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1200 ஏக்கரும் விளை நிலங்க. இந்த சந்தேகம் வேணாங்க. இங்கே போய் பார்த்தப்போ எனக்கு இந்த மக்கள் எல்லாம் சந்தித்தப்போ போலீஸோட ரோலு தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சு. ஏடிஎம்கே பேர்லேயும் 8 வழி சாலைக்கு அவங்க லேண்ட் எடுக்கிறேன்ட்டுலாம் சொன்னாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தெல்லாம் கலைச்சி விட்டாங்க. ஆனால் திஸ் இஸ் வேர்ஸ். போலீஸை வந்து இந்த விவசாயிகள், கிராமத்து விவசாயிகள் அடக்கிறதுக்காக இது போய் எங்கே போய் முடியுன்றதையும் சொல்லிடுறேன். இது வன்முறையில் தான் போய் முடியும். ஆமாம் சார். ஏன்னா தீர்மானமாக இருக்காங்க அந்த ஜனங்க. விடவே மாட்டேன், என் நிலத்தை நான் விடவே மாட்டேன். என்னாலும் சரி. அத்தனை பேர்ட்டையும் கேட்குறேன், ஏங்க தொழில் தான் வளரும், நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் தொழில் வளர்ச்சி எப்படி வரும்? அரசாங்கம் எப்படி தான் தொழில் வளர்ச்சி பண்ணணுன்னு கேட்டால், சார் விவசாயம் இல்லாத இடத்துல போய் பண்ணிக்க சொல்லுங்கள் சார். இதுக்கு பக்கத்துலேயே வெம்பாக்கன்ற இடத்துல கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் காலியாக இருக்குது. ரியல் எஸ்டேட் போட்டு வச்சுருக்கான். பக்கத்தில் வெம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது போல இருக்குது. அங்கே வந்து 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு மலிவு விலையில்னு ரியல் எஸ்டேட் போட்டு வச்சுருக்கான். அங்கே போய் பண்ணிக்க சொல்லுங்கள். தொழில் தானே வளரணும். விவசாயம் இல்லாத இடத்துல போய் பண்ணிக்க சொல்லுங்கன்றாங்க. இதில் ரொம்ப க்யூரியஸாக இன்னொரு விஷயம் இருக்குது, அதை சொல்கிறேன். நம்ம இப்போ விஷுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். 2006ஆம் ஆண்டு ஆட்சியில் கலைஞர் வந்து நிலமில்லா ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னாருங்க. நிறைய இடத்த கொடுத்தாரு, நிறைய இடத்த கொடுத்தார்.
அப்படி கலைஞர் கருணாநிதியே நேரில் 13 பேருக்கு நிலம் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறார். அந்த செய்யார் பகுதி மேல்வா அந்த மேல்மா அந்த பகுதியில் அந்த நிலத்தையும் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க அங்கே விவசாயமே நடக்கலைன்னு. அப்போ விவசாயம் நடக்காத இடத்த கலைஞர் கொடுத்தாரா? சொல்லியா? அந்த கல்வெட்டை போய் பிடிச்சிட்டோம். அது வந்து ரோட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள புதர் வயலுகளில் நடுவில் நடந்து போனோம். அதை பிடிச்சி போயிட்டோம். இப்போ 2007 கலைஞர் கொடுத்துருக்காரு. இந்த டேட்டு சொல்கிறேன். 17 மார்ச் 2007 கலைஞரே நடத்திய நிகழ்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட கல்வெட்டு அது. இப்போ அவர் கலைஞர் கொடுத்துட்டு போன லேண்டில் எல்லாம் மாங்கன்று வச்சு மாந்தோப்பாக இருக்குது. அந்த கல்வெட்டே மாந்தோப்பு நடுவில் தான் இருக்குது. ரைட்டா? அப்போ கலைஞர் என்ன தரிசு நிலத்தை கொடுத்தாரா? 13 பேருக்கு 2 ஏக்கர்னு 26 ஏக்கர் லேண்ட் அங்கே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு 10 பேருக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஸோ அங்கே அதையும் பார்க்குறேன். வெறும் நிலமா அப்படி வீடு கட்ட வாங்கன்னு கேட்டேன். சார் வீடு கட்டலாம் இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க சார், 3 சென்ட் கொடுப்பாங்க சார். இது விவசாயத்துக்குன்னு கொடுத்தது சார். கல்வெட்டில் இருக்குமே எவ்வளோ? கல்வெட்டு இல்லை நிலமற்ற விவசாயிகளுக்காக கலைஞர் வழங்கிய 2 ஏக்கர்னு இருக்குது. அப்போ விவசாயம் பண்ணுறது தான் அந்த 2 ஏக்கர் கொடுக்குறீங்க. அதை ஏன் எடுக்கிறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? ஒன்று கலைஞர் தரிசு நிலத்தை கொடுத்து ஏமாத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது பொய்யா இருக்கணும். இதுதானே உண்மை? ஆமாம். எங்கள் அப்பா அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா எங்கள் அப்பா தானே கொடுத்தாரு, நாங்களே வாங்கிக்கிறோம் தெரிஞ்சு இருக்கலாம். அதான் புத்தி இவங்களுக்கு இருக்கு. அண்டு வந்து அங்கே ராஜ்குமார்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் சேர்மேன் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அவரோட லேண்டையும் எடுக்கிறதா திட்டம். அவர் திமுக இல்லை அவர் ஒரிஜினலாக பாமகவில் போட்டிட்டு ஒரு அம்மா திட்டுது அந்த ராஜ்குமாரை. தயவு செஞ்சு சொல்கிறேன், அமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு, உதயநிதி ஸ்டாலினிக்கு, ஏவாவில் ஐயாவுக்கு, எம்எல்ஏ ஜோதியாவுக்கு சேர்மன் இருக்கிறான் பாரு தென்னாங்கூர். அவன் பேர் ராஜகுமார். ஆனால் நன்றி கட்டவன். என்ன ஒரு குரு ஐயாவுக்கு பிறந்த நாள்னா அவன் கையால் தான் பிரசாதத்தை எடுத்து கொடுக்க வைப்பான். ஆனால் அவன் பிரசாதத்திலே மண்ணள்ளி வைக்க பார்க்குறான் பார்த்தியா, ஃபேக்ட்ரி எடுத்துன்னு வந்து கட்டி. அதெல்லாம் ரொம்ப அராஜகம். அவர் ராஜ்குமார் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து வெற்றி பெற்று சேர்மன் ஆகணுன்றதுக்காக திமுகவில் சேர்ந்து சேர்மன் ஆகிடுறாரு. அவரோட லேண்டும் இந்த சிப்காட்டுக்காக எடுக்கிறாங்க. அப்புறம் அவரோட லேண்டு சர்வே நம்பரை மட்டும் சிப்காட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்படி சார்? அவருக்கும் வந்து அவரோட லேண்டு சிப்காட்டுக்கு எடுக்கிறாங்கன்றது தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லேண்டு வாங்கிட்டு இந்த லேண்டுக்கு லோன் வாங்கலான்ட்டு பேங்க்குக்கு போகிறாரு. சார் உங்கள் லேண்டு சிப்காட்டில் எடுக்கிறாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னோன்னா அவர் அண்ணன் வேலுவை பார்க்குறாரு. வேலுவை பார்த்தோன்னே சரி அதை மட்டும் எடுத்து விடுப்பா அப்படின்றார். நம்ம பையன் எடுத்து விடு அப்படின்றார். சொன்ன உடனே அந்த லேண்டை மட்டும் எடுத்து விட்றாங்க. எடுத்து விட்டு அதுக்கு பக்கத்து லேண்ட்லாம் எடுக்கிறாங்க. அவர் லேண்டில் கல்யாண மண்டபம் கட்டுங்கிறார். இதெல்லாம் வெளிப்படையாக அப்பட்டமாக நடக்கிறது. இது அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்காரனுக்கு கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு லேண்டை விட்டுட்டு என் விவசாய நிலத்தை போடுவேன். எப்படிப்பா அவங்க சும்மா இருப்பாங்க? கோவம் அது இன்னுமே அதிகம். உங்கள் கட்சிக்காரனுக்கு மட்டும் விட்றா இப்போ எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி வருமா? வராது. வரும் சார், கண்டிப்பாக வரும். ஏங்க அங்கே நிறைய பேர் திமுககாரங்க திட்டுறாங்க பாரு, திமுகவை அடி வயிற்றிலிருந்து சபிக்கிறார்கள். என்ன சொன்னாங்க? ஒரு வார்த்தைகள் சொல்ல முடியுமா? எளிமையாக இருக்கிறத சொல்கிறேன். நாசமாக போகும் இந்த கட்சி. நாங்கள் போயிட்டு இருக்குமா, கவலைப்படாதீங்கம்மா. திமுக ஆட்சி வந்து அராஜகம் பண்ணுது. நாங்கள் எங்கள் நிலத்தை விட மாட்டோம் சார். எங்கள் உயிரே போனாலும் எங்கள் நிலத்தை விட மாட்டோம். அவங்களாம் சிப்காடு வந்து கட்ட மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சு கொடுத்தாதான் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நிறுத்துவோம். இனிமேல் பட்டு அத்தனை பொம்னாட்டி கத்தி தூக்கின்னு வந்துடுவோம். யாராக இருந்தாலும் சரி, மம்டி கத்தி என்னன்னாக்குது என் கையில் ஆப்பிடுதே மொத்தத்தை எடுத்துன்னு வந்துடுவோம். போராட்டம் பண்ணுவோம் சார். இனிமே நீ வந்து இங்கே வந்து அகராஜி பண்ணிட்டு எங்களை தூக்கி போட்டாங்க பாரு, அதெல்லாம் கிடையாது. இனிமேல் பட்டு வேசு எவன் தாலும் எப்படி போவோம் தெரியாது. பொம்பளைங்களே செஞ்சுடுவோம், ஆம்பளைங்களே தேவையில்லை. எனக்கு 3 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை வந்து மெட்ராஸுக்கிறான், ஒன்று வெளியில் மனைவியோ பார்க்குறான், ஒரு பிள்ளை தான் கால் கை ஒழிஞ்சோ அந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கிறான். இவ்வளோ இருக்கும்போது 6 மாதத்துக்கு முந்தி பேப்பரில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் 99 கோடி லஞ்சம், எத்தனை கோடி? 99 கோடி லஞ்சம் வெளிநாட்டில் வாங்குறாரு. அவர் ஒரு பார்ட்னர். யார் விட்டு நிலத்துக்கு நீ வந்து லஞ்சம் வாங்குற, நீ வந்து ஒரு பார்ட்னரு? அவங்க ஸ்டாலின் தான் இதுக்கெல்லாம் காரணம், ஏவாவேல் தான் காரணம். நான் நேராக கூட அவங்களுக்கு நான் பயப்படல, நான் சொல்கிறேன் தான். நான் வயதானவர்கள், பெண்கள், அத்தனை பேரும் திட்டுறாங்க. இது அல்டிமேட்லி 1200 ஏக்கர் நெற்பயிர் விளையும் நிலங்களை, நீர்வளங்களை அழித்து, அங்கே முக்கியமாக சொன்னேன் கிணத்து தண்ணி இருக்குது, 15 அடியில் தண்ணி வந்துடுதுன்னு சொன்னேன்.
அப்போ அந்த இடத்துல ஃபேக்ட்ரி போட்டால் அந்த தண்ணி என்ன ஆகும்? நான் பொல்யூட் பண்ணுறாங்கன்னு சொல்ல, ஃபேக்ட்ரிக்காக தண்ணியை உறிஞ்சுவீங்கல்ல. அப்போ அந்த இடத்துல ஒரு பல ஃபேக்ட்ரிஸ் தண்ணியை உறிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்க இடத்துல விவசாயம் என்ன ஆகும்? குடி தண்ணி கிடைக்காது சார். அவ்வளோதான். நீங்கள் ஸ்ப்ரிங்ஸ் வாட்டர் கம்பெனி வச்சுருக்கீங்க சார், நீங்கள் மினரல் வாட்டர் கம்பெனி வச்சுருக்கிறதுனால நீங்கள் வாங்கி குடிப்பீங்க. மற்றவங்க அந்த ஏழைங்க அவங்களெல்லாம் பார்த்தா கூட வாங்க உங்களுக்கு பரிதாபம் வரல. என்ன ஆணவமாக பேசுகிறீங்க. அவங்கெல்லாம் தூண்டி விட்டு போராட்டம் நடத்துனாங்கன்னு. போராட்டம் நடத்த தூண்டி விடுறதுக்கு கான்ஸ்டியூஷனே உரிமையை கொடுத்துருக்கு. ஆர்கனைஸ் ஆகி போராடுறதுக்கான உரிமை அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கா இல்லையா? வன்முறையில் தான் ஈடுபடக்கூடாது, போராடுறது உரிமை. போராட்டமே சுதந்திரம் வந்துச்சே பேசுகிறாரு. நீங்கள் எப்படியா வந்தீங்க ஆட்சிக்கு? இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்திய எதிர்ப்பு இந்திய அரக்கியன்னு திட்டி தீ குளிச்சு போராட்டம் நடத்தி தானே நீங்கள் இன்னைக்கு ஆட்சி நடத்துகிற அளவுக்கு வளர்ந்தீங்க. நீங்கள் போராட்டம் பண்ணல, அது வன்முறை போராட்டம். பஸ் பூரா கல்லட்டு எத்தனை பேர் தீ குளிச்சு சேர்த்தான், எத்தனை வண்டியை கொளுத்துனீங்க? நீங்கள் பண்ண போராட்டம் அமைதியான வழியில் போராட்டம் பண்ணுற விவசாயி மேலே குண்டாஸ் போடுறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மக்கள்கிட்டேருந்து டிஸ்கனெக்ட் ஆகுற பார்ட்டி எதுவுமே சர்வைவ் ஆகாது. அதில் வந்து முக்கியமாக கம்யூனிஸ்ட் இப்போது அழகாக சொன்னீங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு கம்யூனிஸ்ட் தான் இருந்துருக்கணும் அந்த கட்சி. ஆமாம், ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஒரு அண்ணன் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் இன்னும் எங்களோடு உறுதியாக நிற்கிறார். அவர் வந்து பார்த்தாரா சீமான்? அவர் வந்து பார்த்துட்டு இப்போவும் உறுதியாக நிற்கிறாரு. ஏங்க இது பிஎம்கே ஏரியா தானே, பிஎம்கேன்னு சொன்ன உடனே சிரிக்கிறாங்க. விடுங்க வேண்டாம். அங்கே இருக்கிற மக்களும் வந்து வன்னியர்ஸ் மற்றும் வன்னியர்கள், ஆதி திராவிடர்கள், இன்னும் சில நாயுடு முதலில் கொஞ்சம் இது இருக்குது. பட் மெஜாரிட்டி பட்டியலின மக்கள் மற்றும் வன்னிய சமூக மக்கள் தான் பெரும்பாலும் இருக்கு. ரொம்ப எளிய மக்கள் இல்லையோ, எனக்கு அவங்க பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. அவங்க உலகமே சின்னது. நம்மள மாதிரி உக்ரைன் போர், இஸ்ரேல், பாலஸ்தீன் எதை பற்றியும் கவலை இல்லை அவங்களுக்கு. விவசாயம் பண்ண வேண்டியது, உழைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டியது, இவ்வளோ தான். இந்த அரசாங்கமே இப்படி பண்ணால் நாங்கள் எங்கே போவோன்ற ஆதங்கம் அந்த மக்கள்கிட்ட நல்லா தெரியுது. அண்டு எவனாவது உலகத்தில் செய்வானா? விவசாயி மேலே குண்டாஸ் போடுவானா? யாராவது செய்வானா? இதே போல் நந்திகிராமிலும் சிங்கூரிலும் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக போராடிய விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி தடியடி நடத்திய காரணத்தால் தான் 15 ஆண்டுகளை கடந்து 42 மக்களவை தொகுதிகளில் 40 தொகுதிகளில் இடதுசாரிகள் டெபாசிட் இழந்தார்கள். 25 ஆண்டுகளாக கண்டினியூஸாக 25 ஆண்டுகள் அவர்கள் கட்டி ஆண்ட மாநிலம் மேற்கு வங்கம். அதே மேற்கு வங்கத்தில் மக்களுக்கு எதிராக முதலாளிகளுக்காக புத்ததேவ் பட்டாச்சாரியா காவல்துறையை பயன்படுத்தி விவசாயிகளை அடித்த போதுதான் கம்யூனிசம் அங்கே விழுந்தது. இது திமுகவுக்கு நடக்காதா? நடக்கும், நடக்கத்தான் போகிறது. நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இது இத்தனை எளிதில்லைங்க. 1600 ஏக்கர் நிலம்னா எத்தனை விவசாயி வயிறறிஞ்சு சாபம் விடுவான். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஒரு சாபத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவேன் நான். ஆனால் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் அஞ்சுறவங்க. காலையில் 5 மணிக்கு போய் சர்வநாசம் யாங்க நடத்துகிறவங்க. 16 ஐயரை வச்சு 1,00,000 சொச்சம் மந்திரம் சொல்லி சர்வநாசையாக நடத்துகிறவங்க. புருஷனும் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னா அந்நியார் ஏறாத கோவில் இல்லை. ஒரு கோவில் விடாமல் பூஜை, புனஸ்காரம், பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு ஏழைங்களோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்களா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா? நீங்கள் தான் யோசிக்கணும். அத்தனை ஏழையும் சாபம் விட்றான். மிசா நாயகர்னு பெருமையாக பேசிக்கிறீங்களே, அந்த ஏழை பெண்மணியின் கணவரை விடியகாத்தால 2 மணிக்கு போலீஸ் பிடிச்சி இழுத்துட்டு போனால் அது சரியா? அந்நியார் யோசிக்கணும். சரியாது? உங்கள் கணவரை மிஸ்ஸாவில் போட்டு கொடுமைப்படுத்தினதை இன்றைக்கி வரைக்கும் நானும் அவரும் பெருமையாக பேசிக்கிறீங்க. அந்த ஏழை பெண்மணி வீட்டில் போட்டு அந்த பொம்பளையை அடைச்சி போட்டுட்டு அவங்க புருஷனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்களே உங்கள் போலீஸு முதலாளிக்காக, சரியாது? எல்லாம் இவர்கள் தான் யோசிக்க வேண்டும். இந்த சிப்காட்டும் சரி, பரந்தூரும் சரி, இரத்த வெள்ளத்தின் மீது தான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும். நான் சொல்லிடுறேன். நான் பயமுறுத்துறதுக்காகவோ ஒரு அபாய உணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக சொல்ல. நான் அப்போ இந்த மக்களை பார்க்குறேன், அந்த மக்கள் விடமாட்டான்ல. நீங்கள் கட்டும் பலமாடி கட்டிடங்கள் அவனுக்கு பயன் தரப்போவதில்லை. இன்னொன்று செம்மண் பூரா செவசவசன் இருக்குது மண். அங்கே உழுது போட்ட நிலத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள், மண். அது மேலே கான்கிரீட்டை கொட்டி நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டணும்னு ஆசைப்படுறீங்க. இது நடக்காது. இது ஒன்று, இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும், இல்லைன்னா திமுக இருக்கணும். இது 2ல் ஒன்று தான் நடக்கும். கடைசியாக அந்த மக்கள் என்ன சொன்னாங்க?
எங்கள் பிணங்களின் மீது தான் நீங்கள் இந்த சிப்காட்டை அமைக்க முடியும்னு மக்கள் தெளிவாக சொல்கிறாங்க. நல்ல உறுதியாக இருக்கு. உறுதியாக இருக்காங்க. நான் கேட்டேன், ஏமா நீங்கள் சார் கிராமத்தில் இருக்கீங்க, கவர்மெண்ட் போலீஸை வச்சு எடுத்துக்காதேன் சார், எங்கள் பணத்து மேலே எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் சார், விடுங்க சார், இங்கே புதைச்சிட்டு. இப்போ வந்து நீங்களே சொல்லிருப்பீங்க, பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்கிப்பீங்களா இல்லை வேற ஏதாவது நிலம் கொடுத்தா வாங்கிப்பீங்களா நீ கேட்டிருப்பீங்களா? நான் இது கேட்டேன். எனக்கு அதாவது இந்த மாதிரி இதே போல் விளையிற நிலம் அங்கே பரந்தூர்லையாவது எங்களுக்கு இதே போல் விளையிற நிலத்தை வேறு இடத்துல கொடுத்தா போகிறோம். நாங்கள் இங்கே இதே மாதிரி விளையிற நிலத்தை வேறு இடத்துல கொடுத்தா எடுத்துப்பீங்க. எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் ஊர் நாங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறோம். நீங்கள் ஏங்க வந்து வேறு இடம் கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்றீங்க? நீங்கள் போய் வேறு இடத்துல ஃபேக்ட்ரி கட்டுங்க, எங்களுக்கு தான் ஓணுன்றாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். பரந்தூரிலும் சரி, சிப்காட் செய்யாறு அந்த பகுதியிலும் மக்கள் வந்து இன்னுமே வந்து உறுதியாக இருக்காங்க அவங்க நிலைப்பாட்டில். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு வந்து எந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்க போகிறாங்க, இந்த போராட்டம் வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி இல்லையா.